ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களின் அன்புடன் சந்துரு. இன்றைக்கி நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனையான ஒரு கதை மட்டும்தான். இது யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை. இதில் வர கேரக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கதையோட பேர் அடுத்தது என்ன. அந்த நாள் நைட்டு, நடு ராத்திரி, சிட்டியோட நடுவில் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் அவனோட வீட்டிலேருந்து வெளியே வரான். வெளியே வந்து அவனோட கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுறான். கார் டிக்கிக்குள்ளே ஒரு பெரிய மூட்டை ஒன்று இருக்குது. அந்த மூட்டையை அவன் கஷ்டப்பட்டு தூக்குறான். தூக்கிட்டு வரும்போது அவனால் வெயிட் தாங்க முடியாமல் அந்த மூட்டையை லேசாக விட்டுட்டு மூட்டையை இழுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். அவன் வீட்டில் ஹாலை தாண்டி இழுத்துக்கிட்டே நேராக உள்ளே போய் ஒரு சீக்ரெட் லாக் ரூம் ஒன்று இருக்குது. அங்கே போய் இந்த டோரை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு அந்த மூட்டையை ஒரு இடத்துல வச்சுட்டு மெதுவாக அந்த மூட்டையோட முடிச்ச ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அதில் அன்கான்ஷியஸான ஒரு ஆளோட உடம்பு இருக்குது. உடனே இவன் அவனுக்கு தண்ணி தெளித்து அந்த அன்கான்ஷியஸான ஆளை எழுப்பி விடுறான். எழுப்பி விட்ட உடனே அந்த அன்கான்ஷியஸான இருந்த ஆள் இவனை பார்த்த உடனேயே ரொம்ப பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் ஒரு கத்தியை எடுத்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த டைம் அந்த அன்கான்ஷியஸான ஆள் பதறி போய் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் எஸ்டிவியோட நியூஸ் சேனல் நியூஸ் எடிட்டர் ரஞ்சித் அவர் ஒரு நியூஸை பார்க்குறாரு. நகரத்தில் ஒரு சைடில் தீயில கருகுன டெட் பாடி, அதை அவரோட ஃபோட்டோகிராஃபர் வினோத் அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ரஞ்சித், யார் இப்படி கொடூரமாக இவ்வளோ கொலை பண்ணியிருக்காங்க? கொலை பண்ணியிருந்தா ஒரு பாய்சன் கொடுத்து இல்லைன்னா மூச்சை நிறுத்தி கொண்டிருக்கலாம்ல, இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்களே, அந்த செத்த ஆள் எவ்வளோ வலியை தாங்கி துடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே டைமில் அவரோட ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் வினோத் உள்ளே வராரு. டே, இதெல்லாம் அவன் செஞ்ச கர்ம வினடா, இதெல்லாம் உன்னால் மாற்ற முடியாது, என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவன் நினச்சாலும் மாற்ற முடியும்னா அது தெரியல. நான்லாம் இது மாதிரி கேஸெல்லாம் ரொம்ப பார்த்தாச்சுடா, இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு. நேற்று போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெத்தான ஆள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை டீ குடிக்க வினோத் கூட்டிகிட்டு போகிறாரு. திருடன் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மச்சான், நான் இன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போய் கொள்ளை அடிக்க போகிறேன். அந்த வீட்டில் யாரும் இல்லை, வயசான ஒரு கப்புள்ஸ் தான் இருக்காங்க. அதனால நான் ஈஸியாக கொள்ளை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட திருடனோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான், இன்னைக்கு கொள்ளை அடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு ட்ரீட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க இது பேசி முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வருது. அப்போ அந்த திருடன் பிளான் பண்ணுற மாதிரி திருடருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். இன்னைக்கு என்ன நியூஸ் கொடுத்துருக்கான், என்ன ஃபோட்டோ அமுச்சு விட்ருக்கான் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவனோட மெயிலை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணும்போது அதில் சில ஃபோட்டோகள், அந்த ஃபோட்டோவில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் பெண்ணும், அது ஃபேஸ் ஃபுல்லாக அலுமினியத்தை உருக்கி ஊற்றி கொண்டு இருக்காங்க. போலீஸ் கேஸ் ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி கொலை நடந்தது பார்த்ததே இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கொடூரமாக கொன்றதுக்கு என்ன காரணம்? அவன் ஏதாச்சும் ஒரு சைக்கோ கில்லராக இருப்பானா அப்படின்ற கோணத்தில் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க.
இதோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் கொலை பண்ணான்ற விஷயம் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால் உங்களுக்கு கேள்வி மேலே கேள்வி போலீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்குது. சிட்டிக்கு ஓரத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டுக்கு நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கும்பல் உள்ளே போகுது. அந்த கும்பலில் ஒருத்தன், அவன் தான் புதுசாக சேர்ந்துருக்கான் அந்த கும்பலுக்கு. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறான், நண்பா இன்றைக்கி என்ன இந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், இது எதுக்காக நம்ம போகிறோம், இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, மச்சான் நீ இப்போ புதுசாக தான் வந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இங்கே நடக்கிறத பாரு, அப்போ உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். சரின்ட்டு அவங்க போகிற இடம் ரீச் ஆனோன்னே அங்கே பூஜைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பூஜைகள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே பலி பூஜை ஒன்று நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ பலி பூஜை கொடுக்குறாங்க. இது என்னத்த பலி கொடுக்க போகிறாங்க, ஆடா மாடா, அவரோட வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பூஜை முடிஞ்சோடனே பலி கொடுக்க ஸ்டார்ட் ஆகும்போது அதை பார்த்த அவன் பயத்தோட உச்சிக்கு போயிட்டான். ரஞ்சித் அவரோட நியூஸ் சேனல் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. வினோத் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, டேய் எங்கே இருக்க, வா நம்ம சிட்டியோட ஓரத்தில் இருக்க காட்டுக்குள்ளே வந்து போகணும், அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கூப்பிட்றாரு. ரஞ்சித் இருந்துட்டு கேட்குறாரு, என்ன பரபரப்பாக நடந்திருக்கு, சீக்கிரட்டை வைக்காத, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நீ புறப்பட்டு பைக் எடுத்துகிட்டு சீக்கிரம் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு ரஞ்சித் ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. ரஞ்சித் பைக் எடுத்துகிட்டு புறப்பட்டு அவர் ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு ரீச் ஆகுறாரு. அந்த டைம் வினோத் சொல்கிறாரு, இந்த காட்டுக்குள்ளே தலையில்லாத ஒரு சடலம் வந்து கிடச்சிருக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ளே வந்து 2-3 பேர் சரக்கடிக்க போயிருக்கும் போது இந்த டெட் பாடி கிடச்சிருக்குது, அவங்க பயந்து போய் உடனே போலீஸ்க்கு கால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வினோத் முடிக்கிறாரு. அப்போ போலீஸ் எல்லாருமே அங்கேயும் ரீச் ஆகுறாங்க. இவங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் டீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வினோத், என்ன எல்லாம் வித்தியாசமாக மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது செய்கிறது ஒரு ஆளா இல்லை வேறு ஆளுங்களா, இது சீரியல் கில்லர் மாதிரி இருக்குது, இது எதுவுமே வந்து ஒரு முடிவு தெரிய மாட்டேங்குது, யாரும் இப்படி கொள்கிறான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் லேப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க போலீஸ். ஸோ பாடி மார்ச்சுவரிக்கு போயிட்டு கம்ப்ளீட் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எது இருந்தாலும் நம்ம ஒரு முடிவை சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே ரிப்போர்ட்டுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி வினோத் முடிக்கிறார். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் டீமோட என்கொயரிஸில் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. சீக்கிரம் போலீஸ் எல்லா விஷயத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியே கொண்டு வரணும் உண்மையை. அப்படி பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு மாறிடும். இது போலீஸ்க்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குது. அதனால் இது மாதிரி வித்தியாசமான கொலைகள் வந்து யார் செய்கிறா, அது சீரியல் கில்லரா இல்லை வேறு யாராச்சும் இதுக்கு என்னாச்சும் ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லா விஷயமும் வந்து நம்ம ஆட்டோஸ்பே ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் ஓரளவாச்சும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி போலீஸ் முடிக்கிறாங்க. சேம் டைம் ஒரு சில பெரிய ஆளுங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற கைகூலிங்க வந்து மிஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அவங்க எல்லோரும் முக்கியமான ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ அவங்க மிஸ் ஆன ஆளுங்க தான் இவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது
மிஸ் ஆன ஆளுங்களோட அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோட டிஎன்ஏ வச்சு இந்த கிடைச்ச டெட் பாடியோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒத்து போகல. இந்த டைமில் வந்து போலீஸ்க்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது. இந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடக்கும்போது அங்கே மிஸ் ஆன கைகூலிகளோட பெரிய ஆளுங்க பிளான் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த கில்லர் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறவன் அவனை வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவனை ஒரு பொதுவான இடத்துல இருக்க வச்சு அவனை ட்ரக் டீலிங் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் மிட் நைட்டில் அந்த ஆளை நிற்க வச்சு யாருமே பக்கத்தில் இல்லாத மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவரோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு புறப்படுறாரு. அங்கேருந்து புறப்பட்டு அவரோட வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அவரோட காஸ்டியூம்ஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் டைம் ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துக்கிட்டு கரெக்டாக இந்த ட்ரக் டீலர் அவன் சேல் பண்ணுற ட்ரக்ஸு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வராரு. வந்துட்டு அவன்கிட்ட ட்ரக் டீலிங் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து அவனோட கழுத்தில் கத்தியை வச்சிடுறாரு. கத்தியை கழுத்தில் வச்சு அவனை கடத்த ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து பதுங்கியிருந்த பெரிய புள்ளிங்க அவங்க எல்லாருமே முன்னாடி வராங்க. நீ தானே இத்தனை நாள் எங்களை வந்து இவ்வளோ தூரம் சுத்த விட்ட, எங்களோட ஆளுங்களை கொன்னது நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ யார், ஒழுங்காக உன்னோட ஃபேஸ் கவரை கழட்டு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அந்த பெரும்புள்ளிங்கள் ஹீரோவை பார்த்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, உண்மை சொல்லனா உன்னை இங்கே உயிரோடு அனுப்ப மாட்டோம், நீ அவங்கள என்ன பாடுபடுத்தினியோ அதை விட நான் உன்னைய டார்ச்சர் பண்ணுவேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவங்க எங்கே இருக்காங்க, இறந்துட்டாங்களா, இல்லை எதுக்காக இது மாதிரி டெட் பாடிலாம் அந்த இடத்துல போட்டு போலீஸை வந்து ரொம்ப இழுக்கடிச்ச, எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கிட்ட நெருங்குறாங்க. சேம் டைம் ஹீரோ அவனை சேவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ட்ரக் டீலர் கழுத்தில் கத்தியை வச்சு யாரும் கிட்ட வராதிங்க, எல்லோரும் போயிருங்க, தூரவே நில்லுங்க, இல்லைன்னா இவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விரும்புலிங்க, டேய் நான் காசு கொடுத்தா எத்தனை பேர் வேணாலும் இது மாதிரி வாங்குவேன், எனக்கெல்லாம் பயம் இல்லை, அவனை கொலை பண்ணுறதுனா பண்ணு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட வராங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்த மாதிரி, என்கிட்ட வராதிங்க, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த பெரும்பிள்ளைங்கள ஒரு ஆள், உன்னோட ஃபேஸ் மாஸ்கை கழட்டு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு உன்னோட கோட்டை கழட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அந்த ட்ரக் டீலர் கழுத்தில் இருந்த கத்தியை எடுத்துட்டு இவனோட ஃபேஸ் கவரை கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு கோட்டை கழட்டுனது தான். அதை கழட்டின உடனே எல்லாருமே ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. எதனாலனா ஹீரோ உடம்புல ஃபுல்லாக கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கான். இதை பார்த்த உடனே, நீ இவ்வளோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, இப்போ நீ உயிரோடு இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி எல்லாமே லைவில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே போலீஸ் வந்து சேருது. போலீஸ் வந்து சேர்ந்து அந்த பெரும்புள்ளிங்களை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் விளக்கமாக ஹீரோ போலீஸ்கிட்ட சொல்கிறான். போலீஸ்காரங்க வந்த உடனே ஹீரோ அவங்ககிட்ட இருந்த கேமரா எல்லா விஷயங்கள் எல்லா ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, இந்த பெரிய பிள்ளைங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சமூக பிரச்சனைக்கெலாம் காரணமான ஆளுங்க, அவங்களோட ஆளுங்களால தான் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த விஷயத்தை வந்து நான் வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது மாதிரி நான் ஒரு ட்ராமா செட் பண்ணினேன் அப்படின்னு ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க.
ஹீரோ ஒவ்வொரு விஷயமா வந்து என்னென்ன பிளான் பண்ணான்ற விஷயத்த வந்து போலீஸ்காரங்கிட்ட ஒன் பை ஒன்னாக ஹீரோ சொல்லுறான். போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட வந்து கேட்டாங்க, மிஸ் ஆன ஆளுங்களாம் எங்கே இருக்காங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணுனீங்க, எல்லா விவரமும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போலீஸ்கிட்ட ஹீரோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறான் என்ன நடந்துச்சுன்னு. போலீஸ் ஃபஸ்ட்டாக அந்த எரிஞ்ச பிணம் இருந்த பகுதியில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கொலைகாரன் அந்த அன்கான்ஷியஸில் இருந்த ஆளை கடத்தி கொல்கிற டைமில் ஹீரோ என்ட்ரி ஆகிட்டான். ஹீரோ என்ட்ரி ஆகி அந்த கொலைகாரனை அடித்து போட்டு அந்த அப்பாவியான ஆளை காப்பாற்றிட்டு இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் சீக்கிரட்டாக ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லி அந்த கொலைகாரனை கடத்திட்டு போய் ஹீரோ அவனோட வீட்டில் அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரூமில் பதுக்கமாக வச்சுருந்தார். இப்போ அந்த இடத்துல போலீஸ் கேஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு பிணத்தை வந்து வெட்டியாங்கிட்டேருந்து பிளான் பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த வெட்டியானுக்கு செப்பரேட்டாக காசை கொடுத்து அந்த வெட்டியான் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி புதைச்ச ஒரு உடம்பு வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு அனாதை பணத்தை எடுத்துகிட்டு வந்து அதை எரிச்சிட்டாங்க. எரித்து அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு கேஸை ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க. திருடன் அவன் வயசான கப்புள்ஸ் வீட்டில் போயிட்டு திருட பார்க்கும்போது அதே டைமில் ஹீரோ அங்கே வந்து அவனை தாக்கிடுறாரு. அந்த திருடனை தாக்கிட்டு அவனையும் கடத்திட்டு போய் அவரோட வீட்டில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் செல்லில் பதுக்கமாக வச்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே வந்து வெட்டியான்கிட்ட சொன்ன மாதிரி வேறு ஒரு பாடியை ஒன்று ஆண் சடலம் ஒன்று வாங்குறாரு. அதை வாங்கி அது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அலுமினியத்தை உருக்கி ஃபுல்லாக ஊற்றி கவர் பண்ணி அந்த பாடியை வந்து யாருக்கும் தெரிகிற மாதிரி இடத்துல வச்சு இந்த கேஸையும் ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். பூஜை டைமில் பலி கொடுக்குற நேரம் வந்தோடனே அந்த பூசாரி பலி கொடுக்கறக்கு ஒரு ஆட்டையோ இல்லை மாட்டையோ இல்லை வேறு ஏதாச்சும் மிருகத்தை சூஸ் பண்ணல. அந்த ஆள் சூஸ் பண்ணது ஒரு மனுஷனை. அந்த மனுஷனை பலி கொடுக்கலாம் அப்படின்ற இருக்கும்போது எது மூலையிலேருந்துன்னு தெரியல, தூரத்துலேருந்து ஒரு பாடி, தலையில்லாத பாடி வந்து நடுவில் விழுது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்களாம் பயந்து போகிறாங்க. அதே டைம் அங்கே சைரன் சத்தம் கேட்குது, போலீஸ் வர மாதிரியான சைரன் சத்தம். இதை கேட்டோன்னா அங்கே இருக்கவங்க தலை தெரித்து எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, பூசாரி முதற்கொண்டு. ஸோ அப்படி ஓடுற டைமில் தான் ஹீரோ பூசாரியை கடத்திடுறாரு. இந்த பூசாரி வந்து பெரும்புள்ளியோட மெயினான ஒரு கைகூலி. ஹீரோ இதுக்காக ஒரு அனாதை பிணத்தை வெட்டியான் மூலயமா வாங்கி அதோட தலையை தனியாக வெட்டி எடுத்து இந்த காட்டில் இந்த பாடியை தூக்கி வீசி இந்த கேஸை வந்து உருவாக்குனது இந்த ஹீரோ தான். இதுக்காக இது மாதிரி பலி கொடுக்குறாருன்னு எல்லாத்துக்கிட்டையும் நம்ப வச்சிட்ருக்காரு. என்ன காரணம்னா, இந்த பலி கொடுக்கும்போது இந்த பலியில் கொடுக்குறதுனால இந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு செல்வம் அதிகமாக சேரும், நல்ல பணபலம் புகழ்பலம் உச்சியில் இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு அவங்கள வர வச்சுருக்கான். இந்த டெட் பாடியை என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் திருடி விற்கிறது தான் இந்த பூசாரியோட பிளான். ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே போலீஸ் ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதனாலனா, போலீஸுக்கு ரொம்ப அலைச்சல் கொடுத்ததுக்கும் தேவையில்லாமல் வதந்தி பரப்புனதுக்கும் இதுக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பெரும்புள்ளிங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றினோன்னே ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி அதே ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோட வீட்டுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த கைகூலிகளெல்லாம் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள ஜெயிலில் அடைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போகி ஹீரோவுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக கொடுத்து அவர் செஞ்ச செயலுக்காக அவரை பாராட்டிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்டிவியில்
ஒரு ஸ்பெஷல் ஷோ நடத்தி ஹீரோவை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் ரஞ்சித் சொல்கிறாரு, நான் மட்டும் அநீதி வந்து எதிர்த்து நிற்கணும்னு இல்லை, எல்லாருமே எதிர்த்து நிற்கலாம், இதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை, அப்போ தான் இந்த நாட்டில் நடக்கிற தப்பை நிறுத்த முடியும், ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியோட முடிக்கிறாரு. ஸ்டோரி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன். பை பை. நான் உங்களின் அன்புடன் சந்துரு.